ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, நான் வந்து டிரைவர் வேலைக்காரன், சூன் 18 அந்த விசா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குவைத்து பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான விசா இருக்குது. அதில் நமக்கு தேவையான ரெண்டே விசா, ஒன்று காதிம் விசா, ஒன்று சூன் விசா. காதிம் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, ஆர்டிகல் 20 அப்படின்னுவாங்க. அதாவது ஹவுஸ் டிரைவர், வீட்டு வேலை செய்கிற வீட்டு பணிப்பெண், அப்புறம் வீட்டில் டீ காப்பி வச்சு தரத்துக்கு வருவாங்க, இல்லை வீடு கிளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து காதிம் விசா. ஏன்னா இவங்க வந்து வீட்டை சார்ந்து இருப்பாங்க. சூன் விசானா வெளியே வேலை செய்கிறது, அதாவது ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், இல்லைனா வந்து டாக்ஸி டிரைவர், இல்லைனா ஃபுட் டெலிவரி டிரைவர், இல்லை லேண்ட்ரி கடை, இதுமாரி வெளியே வேலை செய்கிறவங்க வந்து சூன் விசான்னுவாங்க. அதிலே 2 டைப் இருக்குது, சூன் 17, சூன் 18. சூன் 17னா கவர்மெண்ட் ஜாப், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு இல்லை கவர்மெண்ட் எதுவும் வராங்களே அவங்களாம் வந்து சூன் 17. சூன் 18 வந்து அதாவது ஃபுட் டெலிவரி, இல்லைனா வந்து டாக்ஸி டிரைவரு, இதுமாரி வேலை செய்கிறவங்க சூன் 18. அவர் வந்து டிரைவராக வரந்தான் போட்டிருக்காரு. இப்போ சில கம்பெனி வந்து சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 15 ஆர்டர் ஓட்டி ஆகணும், ஒரு மாதத்துக்கு 350 ஆர்டர் ஓட்டி ஆகணும். அந்த 350 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா டெலிவரி பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தருவோம். ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் தனியாக காசு கொடுத்துருவோம். உங்களுக்கு ரூம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சேல்ரி இவ்வளோ, மாதத்துல உங்களுக்கு ஒரு லீவ் இருக்குது, 2 லீவ் இருக்குது, இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வந்து ரூல்ஸ் வைப்பாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் போடுவாங்க. நீ வந்தோடனே உனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸி கம்பெனி, இல்லை ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி தான் வந்து நம்ம வந்து வேலை செய்ய முடியும். நான் வந்துட்டு எனக்கு வேலை பிடிக்கல, நான் இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து எனக்கு வேலை பிடிக்கல, நான் வேறு கம்பெனி மாற போகிறேன்னா அதெல்லாம் நடக்காது. இவங்களே வந்து வேறு இது வச்சுருப்பாங்க. உங்க வேறு ஒரு கம்பெனி கூட்டா உங்களை அந்த ஒரு கம்பெனி தான் இது பண்ணுவாங்க 2 வருஷம் முடிகிற வரைக்கும். 2 வருஷம் முடிஞ்சால் நீங்கள் வேறு கம்பெனி மாறிக்கலாம். அதே மாதிரி வந்து ஏஜென்ட் வந்து ஊரில் சொல்லியிருப்பார், உனக்கு வந்து 150 ரூபா சம்பளம், உனக்கு மாதத்துக்கு 3 லீவ் இருக்குது, உனக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, உனக்கு வந்து வேலை அதிகம் கஷ்டம் இருக்காது, ஒரு டெலிவரி பண்ணனா உனக்கு 600 பிலீவ்ஸ் தருவாங்க, உனக்கு வந்து மாதம் 40,000 சம்பாதிக்கிறான், 50,000 சம்பாதிக்கலான்னு ஏஜென்ட் எக்கச்சக்கமான உருட்டுவார். அந்த உருட்டெல்லாம் நம்பி நீங்கள் வராதுங்க. இங்கே வந்தால் இங்கே இருக்கிற ரூல்ஸ் வேறு. ஒரு நாளைக்கு டெலிவரி அதிகமாகும், ஒரு நாளைக்கு ஆகாமல் இருக்கும். இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணி தான் உங்களுக்கு சம்பளம் வரும். நீங்கள் ஏஜென்ட்டு சொல்கிறது நம்பி நீங்கள் வந்துடாதுங்க. அதாவது ஏஜென்ட்டு சொல்கிறது எல்லாம் உண்மையும் கிடையாது, எல்லாமே பொய்யும் கிடையாது. ஓரளவுக்கு உண்மை இருக்கும், ஓரளவுக்கு பொய்யும் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வரும்போது ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் போய் செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுன்னு வாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நான் திரும்பி ஊருக்கு போகிறேன்னா நீங்கள் இப்போ வந்து பணம் கட்டணும், 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் பணம் கட்டணும். அந்த பணம் வேஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு விசா எப்படி வரும்னா, என்ட்ரி விசா தான் வரும். அதாவது 90 நாள் டேட் வச்சு வரும். இன்றைக்கி டேட்டில் விசா எடுக்கிறாங்கன்னா இன்னிலேருந்து 90 நாளுக்குள்ளே நீங்கள் குவைத்துக்கு வந்து அந்த ஐடி கார்டு வாங்கிடணும். அது பத்தாக்கான்னுவாங்க இங்கே, இல்லைனா வந்து சிவில் ஐடின்னுவாங்க. அந்த ஐடி கார்டு வாங்கிடணும். இப்போ நம்ம ஊருக்கு விசா வருதுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து விசா பேப்பராக வரும். அதை எடுத்துன்னு போய் பாஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் மெடிக்கல் இது பண்ணணும். மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பிசிசி போகணும். இந்த பிசிசி மெடிக்கலும் பேப்பர் ஒரிஜினல் அட்டாச் பண்ணி பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் அனுப்பணும். பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் போச்சுன்னா அது வரத்துக்கு ஒரு 20 நாள் ஆகும். உங்கள் ஊர்லேயே வந்து உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடும் விசா வந்துடுச்சுன்னா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது. இங்கே வந்து மெடிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சிவில் ஐடி எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம ஒரு ஆதார் கார்டு மாரி இங்கே ஒரு ஆதார் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து வாங்க வெளிநாட்டு வரத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு வந்து நான் இங்கே வந்து லைசன்ஸ் எப்படி போட்டேன்னா, இப்போ அவர் டிரைவர் வேலைன்னு சொல்கிறாரு, அதால் நான் வந்து அந்த லைசன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் வந்து லைசன்ஸ் குவைத்தில் போடலை. நான் சவுதியில் வேலை செய்யும்போது வாங்கின லைசன்ஸ் வச்சு தான் எனக்கு வந்து குவைத்தில் லைசன்ஸ் கொடுத்தாங்க. சவுதியில் எப்படி லைசன்ஸ் போட்டோன்னா சில ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். சவுதி டிரைவிங் ஸ்கூல் 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கார்லேயே எக்ஸ் போடணும். அப்புறம் கார்லேயே வந்து 8 போடணும். அப்புறம் கார்லேயே வந்து ஒரு சைட் பார்க்கிங் பண்ணணும். இதை 3த்தையும் பண்ணிவிட்டு உடனே வந்து போலீஸ் ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 30 செகண்டு வந்து டைமு, 30 செகண்டோ இல்லை 15 நிமிஷமோ எவ்வளோன்னு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. 30 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து 15 வந்து நீங்கள் ரைட்டாக டிக் பண்ணணும். இங்கிலீஷ், அரபி, மலையாளம் இது 3த்தில் இருக்கும். லைசன்ஸ் வந்து இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க கம்பெனியை. அதெல்லாம் அந்த டென்ஷன் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஏஜென்ட் மூலியமாக வராமல் இருந்தால் ஏஜென்ட்டை தெளிவாக நீங்கள் பேசிக்கிங்க. சம்பளம் எவ்வளோ, லீவ் இருக்குதா இல்லையா, ஃபுட்டு எப்படி, ரூம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து கற்பனை பொய் தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கினே வாங்க.
இப்போ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கம்பெனி வேலை பெஸ்ட்டா இல்லை வந்து வீட்டு டிரைவர் பெஸ்ட்டா நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு கிடையாது, ரெண்டுமே கஷ்டம்தான். ரெண்டு வேலையும் கஷ்டம்தான். ஏன்னா வீட்டு டிரைவராக இருந்தால் ஒவ்வொருத்தனுக்கு பதில் சொல்ல போகிறோம், வெளியே டிரைவராக இருந்தால் நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ணுற எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஃபுட்டு லேட் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பதில். எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் எந்த வேலையும் இருக்காது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை 100 தடவை யோசிங்க. வந்ததுக்கப்புறம் எதை பற்றியும் யோசிக்காதுங்க. வந்து வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக இருந்துட்டு போங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்லை வேறு கம்பெனி மாறுறதா இருந்தாலும் அவங்களே ஒரு ஆஃபர் தருவாங்க. ஆனால் கம்பல்சரி 2 வருஷம். 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க நீங்கள் வந்த உடனே. இதை பற்றி அவருக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் இப்படி தான் வேலை இருக்கும், இப்படி தான் டைமிங் இருக்கும், இத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ண ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த ப்ரோக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக. ஏன்னா எங்கள் ஃபுட் டெலிவரி வரவங்கள்ட்ட எனக்கு கேட்பேன், நான் வந்து வீடு மாறலான்னு இருக்கேன், இல்லை நான் வெளியே வேலைக்கு வரலான்னு இருக்கேன், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதேமாரி ஏதாவது வெளிநாட்டு இது பற்றி ஒர்க்கு பற்றி இல்லை வெளிநாட்டு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் அதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயமா இருந்தால் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கின்னு உங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.